வணக்கம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ரவை உப்புமா. டக்குன்னு நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாமா? ஆக்சுவலி உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா, கேரட் அப்புறமா பட்டாணி இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் அது எதுவுமே ஆட் பண்ணாமல் சிம்பிளாக சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த ரெண்டுத்தையும் வச்சு எப்படி செய்கிறேன் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 5 சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு 2 பச்சை மிளகாயும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு ரவையை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரவை எடுக்கிறப்ப லைட்டாக அந்த கவுண்டர் டாப்பில் கொட்டிடுச்சு. சரி, கையோட அதையும் வந்துட்டு அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம மெஷர் பண்ணி வச்சிருந்த ரவையை சேர்த்துட்டு சிம்மில் வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த ரவையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக தண்ணி பத்தாத மாதிரியே ஃபீல் ஆச்சு. சரின்ட்டு லைட்டாக தண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் குக்காக விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரவை உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடும்.